அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு பாஸ்கா காலத்தினுடைய 5வது ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்தி என்னன்னா, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கவலைகளை எல்லாம் விரட்டி அடிக்கின்ற வல்லமை, ஆற்றல், ஆசீர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இருக்கின்றது. இதை நாம் முழுவதுமாக நம்ப வேண்டும். நம்பினோருக்கு எல்லாம் நிகழும் என்கின்ற செய்தியை ஆண்டவர் இன்றைய 5வது ஞாயிற்றுக்கிழமையிலே நமக்கு கொடுக்கிறார். பாஸ்கா காலம் அப்படின்னா ஆண்டவர் பல சீடர்களுக்கு தோன்றி அவர் நம்பிக்கையை வலுப்படுத்துகிறார். இன்றைய நாள்ல இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நான் தந்தையிடம் போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே சீடர்கள் கலங்கி போகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இது நாள் வரைக்கும் அடைக்கலமாக ஆதரவாக இருந்தவர் எங்கள் ஆண்டவர். இன்னைக்கு அவர் எங்களை எல்லாம் ஒரு தகுதியில்லாதவர்களாக, ஒரு அகதிகளாக, ஆதரவற்றவர்களாக விட்டு போறாரே அப்படி என்கின்ற ஒரு கலக்கம் இந்த சீடர்களிடம் இருக்கின்றது. அப்ப இயேசு சொல்றாரு, கவலைப்படாதீங்க, நான் தந்தையிடம் போகிறேன், உங்களுக்கும் இடங்களை ஏற்பாடு செய்துவிட்டு மறுபடியும் வருவேன் சொல்றாரு. உடனே சீடர் சொல்றாரு, பேதுரு சொல்றாரு, தந்தையே, நீர் எங்க போறேன்னு எங்களுக்கு தெரியவில்லையே, அப்ப நாங்க எப்படி அங்க வர முடியும் சொன்னும் பொழுது, நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருக்கிறார் அப்படின்னு செய்தியை சொல்றார். அன்புக்குரியவர்களே, அப்படின்னா தந்தையாக கடவுளிடம் இருக்கின்ற அந்த அன்பும் பிரதிபலிப்பும் யார்கிட்ட இருக்குதுன்னா இயேசுவிடம் இருக்கின்றது. இயேசு எங்கெங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் அவர் அன்பை விதைத்து கொண்டு போனார். நேசத்தையும் பாசத்தையும் பிறருக்கு கொடுத்து கொண்டே போனார். அதே நேசமும் பாசமும் தந்தையாகிய கடவுளிடம் இருந்தது. அதனால தான் இஸ்ரேல் மக்கள், நாங்கள் கஷ்டப்படுறோமே, கவலைப்படுறோமே, இன்னைக்கு அடுத்த தேசத்திலே நாங்கள் அடிமைகளாக இருக்கின்றோமே அப்படின்னு சொல்லி எகிப்து தேசத்திலிருந்து அழுந்து புலம்பிய பொழுது தந்தையாகிய கடவுள் அவருடைய கண்ணீரை கேட்டு அவர் மோயிசன் என்கின்ற இறைவாக்கினரை அனுப்பி அவர்களுக்கு உதவி செய்தார். ஆம் அன்புக்குரியவர்களே, அவர்களிடம் பயம் இருந்தது. எப்பொழுது ஆண்டவருடைய வாக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு வாழ்க்கை. தந்தையாகிய கடவுளுடைய துணையிருப்பு இந்த மோயிசன் என்கின்ற இறைவாக்கினர் வழியாக இருந்ததால் அவர்களுடைய வாழ்க்கை மாறியது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் மாறணும்னா நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவரை நம்ப வேண்டும். ஆம் அன்புக்குரியவர்களே, ஒரு நாள் ஒரு பாய்மர கப்பலில் பயணம் போயிட்டே இருக்கிறாங்க. அங்கே பயணம் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு மகிழ்ச்சி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் கரையை கடந்துடலாம் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி. ஆனால் இவருடைய மகிழ்ச்சியில் மண்ணள்ளி போட்டது போல அந்த பாய்மரத்தில் இருக்கின்ற அந்த கப்பலின் உச்சியில் இருக்கின்ற கயிறு அருந்து போய்விடுகிறது. உடனே இது காத்தினுடைய விசை மாறி இவங்க வேற இடத்துல போயிட்டே இருக்கிறாங்க. அப்பொழுது அந்த கப்பலை ஓட்டி கொண்டிருந்த அந்த கேப்டன் சொல்றாரு, யாராவது ஒருத்தர் அந்த பாய்மர கப்பலிலிருந்து அந்த அருந்து போன கயிறை கட்ட முடியுமான்னு சொன்னும் பொழுது ஒருத்தர் முன் வர்றாரு. மேலே ஏறி கட்டியிருந்த அந்த கயிறு ரொம்ப தூரமாக இருக்கிறது, உயரமாக இருக்கிறது. இருந்தாலும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவர் மேலே கடகடன்னு ஏறுறாரு. அங்க மேலே ஏறி உச்சியிலிருந்து கீழே பார்க்கும் பொழுதுதான் தெரியுது அது ஒரு மிக பெரிய அளவிற்கு ஒரு தூரமாக இருக்கிறது. உடனே இவர் என்ன பண்றாருன்னா, ஐயோ, என்னால இந்த கயிறை கட்ட முடியாது, நான் அங்கிருந்து கீழே நான் வந்துடுறேன்னு சொல்லும் பொழுது இந்த கப்பலை ஓட்டி கொண்டு போன அந்த கேப்டன் சொல்றாரு, நீ கவலைப்படாத, நீ மேலிருந்து கீழே ஒரு காலம் பார்க்காத, நீ அந்த வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நீ அந்த கயிறை கட்டி முடித்து விட்டு கண்ணை மூடி விட்டு அந்த கீழ் நோக்கி பார்க்காம நீ மேலே பார்த்து கொண்டே நீ கீழே இறங்கி வா, கடவுள் உனக்கு துணையாக இருப்பார்னு சொல்லி ஒரு செய்தியை கொடுக்கிறார். அவர் சொன்னது போல இந்த பாய்மர கப்பலினுடைய அந்த கயிறு அருந்த இடத்திலே இவர் மிகவும் அழகாக அதை கட்டிவிட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே கீழே இறங்கி வருகிறார். மிகவும் பத்திரமாக இந்த பாய்மர கப்பல் அவர் நினைத்த இடத்தில் சென்று அடைகிறது. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். பல நேரங்களிலே
பயம் நம்மை அச்சுறுத்துகிறது, பாவம் நம்மை அச்சுறுத்துகிறது. அதை திரும்ப திரும்ப பார்க்கும் பொழுது நம்மளால் வேற எந்த காரியத்தையும் நல்ல காரியத்தையும் செய்ய முடியவில்லை. இந்த பயமும் பாவமும் நமக்கு தடையாக இருக்கின்றது. இவைகளிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்றால் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பாதையிலே நாம் நடக்க வேண்டும், அவருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். இன்னைக்கு நம்பிக்கையை நமதாக்குவோம், நம்பிக்கையின் உருவாக இருக்கின்ற ஆண்டவரை பற்றி கொள்வோம். அவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் நாம் கடவுளுடைய பிள்ளையாக மாறுவோம். ஆண்டவர் சொல்வது போல கலக்கம் கொள்ளாதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நம்மை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையிலே நாம் நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணம் செய்வோம். இன்றைய நாளிலே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற நம்பிக்கை இல்லாத தன்மை, பயம், பாவம் இவைகளையெல்லாம் தூக்கி எறிந்து உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.